சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியாத்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது குரு பகவான் நன்மையும் தீமையும். இருக்கிற 9 கிரகங்களிலேயே அதீதமான நல்லவர் அப்படின்னா குருவை தான் சொல்லணும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கிரகம். எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு கெடுதல் தராத கிரகம். இதெல்லாம் நம்ம நிறைய காணொலிகள் பார்த்துருக்கோம். ஆனா குருவும் கெட்டது செய்வாரு. எல்லா நிலைகள்லையும் ஒருத்தர் நல்லவனா இருக்கவே முடியாது. கெட்டவருக்கு அவர் நல்லவர், நல்லவருக்கு அவர் கெட்டவர் அப்படிங்கிறது மாதிரியான சில மாறுபாடான பலன்களும் குரு கிட்ட உண்டு. அந்தணன் தனித்து நின்றால் அவகீர்த்தி பலவும் உண்டே, நொந்துதான் போவானப்பா அவன் நின்ற ஸ்தானம் நாசம் அப்படிங்கிறதும் ஜோதிடத்துல மூல நூல்களில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விதி. அப்படி பார்க்கும்போது குரு பகவான் அதீதமான நன்மைகளை தான் தரக்கூடிய கிரகம். அதிக நன்மைகள்ங்கிறது குரு தான். அவருடைய பார்வையினால, அவருடைய இணைவினால பாவக்கோள்கள் வலிமை அடைகிறது. அவருடைய பார்வையினால வீடுகள் வலிமை அடைகிறது. குரு பலன் வந்ததுனால திருமணம், சுபகாரியம், வீடு கட்டுதல், குழந்தை பிறப்பு, தொழில் தொடங்குதல், முன்னேற்றம்னு நிறைய நல்ல விஷயங்களுக்கு குரு பொதுவான காரகரமாயிடும். இவருடைய தனுசு வீடு பாத்தீங்கன்னா குற்றம் இல்லாத வீடு அப்படிங்கிற அடிப்படையிலும் வரும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகம் பகை கிரகமாவே இருந்தாலும் கூட பெரிய நெகட்டிவ் தராது. ஈவன்லி சனி, ராகு, கேது, செவ்வாய் மாதிரியான கொடும் பாவிகள் கூட தனுசு வீட்டுல அடக்கி வாசிப்பாங்க அப்படின்னா. நீதிமன்றத்தையும் நீதி வழங்கும் இடத்தையும் பேராசிரியர் தன்மையையும் கல்லூரிகளையும் நிதி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ரிசர்வ் பேங்க் மாதிரியான இடங்களையும் முக்கிய முடிவுகளை தீர்மானிக்கும் வீடாகவும் தனுசு வீடு இருக்கும். குருவட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 75% நல்லதுதான் இருக்கும். இந்த 25% நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏமாளித்தனம். ஏமாளித்தனம் ஒரு நெகட்டிவான்னு கேட்டா ஆமா, நெகட்டிவ் தான். நம்ம குடும்பம், நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய வேலைன்னு எதையும் பாதுகாக்கிற தன்மையை இல்லாம பண்ணிட விடக்கூடியது குரு. பெரிய மனித தோரணையை கொடுக்கணுங்கிறதுக்காகவே தன் வீட்டை பட்டினி போட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போய் உபகாரம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிற வேலையும் செய்யும். 2 கல்யாணம் 10 நாள் லீவ் போட்டு போய் நான் வேலை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வெறுங்கையை வீசி திரும்பி வர்றதெல்லாம் குருவுடைய தன்மை தான். 2 கல்யாணத்துக்கு நீ 10 நாள் லீவ் போட்டு போய் வேலை பார்த்துட்டீங்க. இந்த 10 நாள் உங்களுடைய வருமானம், உங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல்கள் எல்லாம் யார் பார்க்க? ஸோ இந்த மாதிரியான தாமோன்றித்தனத்தை தரக்கூடியது குரு. ஏமாளித்தனத்தை தரக்கூடியது அவருடைய நெகட்டிவ்ல இன்னொன்று. அதே மாதிரி குரு பகவான் ஒரு அதீத சுவர் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவர் நின்ற வீட்டை கொஞ்சம் கெடுக்கவே செய்வார். இதுல ஒரு சூட்சுமமான பலன் இருக்கு. பார்க்கும் இடங்களை புனிதப்படுத்தும் குரு நிற்கும் வீட்டை கொஞ்சம் பழுதுபடுத்திடுவார். அப்ப பொதுவாகவே லக்னத்தில் குரு இருந்தா ஏமாளித்தனம் இருக்கும். ஜாதகர் பெரிய மனித தோற்றத்தை, பெரிய மனித தன்மையை வெளிப்படுத்துறதுக்காகவே கொஞ்சம் ஏமாளி மாதிரியே ஆயிடுவாரு. அது அவருடைய அடிப்படை குணமாகவும் மாறிடும். நானும் பெரிய மனுஷன், என்னால அப்படிலாம் பண்ண முடியாது, எப்படி பண்ண முடியாதுங்கிற மாதிரி 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பண விஷயத்துல தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு. பண விஷயத்துல தவறான முடிவுகளை கொஞ்சம் எடுத்துறதுக்கு சாத்திய கூறுகளை 2ல இருக்காரு கொடுத்துருவார். குடும்ப வாழ்க்கையிலேயே நிறைய நேரத்துல சிக்கலை கொடுத்துருவார். 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்களை ஏற்படுத்துறதுலயோ, தொடர்புகளை ஏற்படுத்துறதுலயோ, ஒப்பந்தங்களை ஏற்படுத்துறதுலயும் சில நிலைகள்ல சிக்கலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில நிலைகள், எல்லா நிலைகள்லையும் சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல தனிச்சு குரு இருக்க. இங்க குரு தனிச்சு இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன். அவர் வேற கிரகங்களோடு சேர்ந்துட்டாருன்னா அந்த இயல்புகள்லாம் மாறிடும். குறிப்பா பாவக்கோள்களோடு குரு சேர்ந்துட்டாருன்னா அவரு நல்ல விதமான பலன்களுக்கு தன்னை சேஞ்ச் பண்ணிக்குவார். கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அதனால நம்ம ஏமாளித்தனத்தையும் இலச்சுவாதனத்தையும் வெளிப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி. 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உயர்கல்வி கற்பதில் ஒரு சில தடைகள் இணைஞ்சிருக்கிறது. தாயாருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறது, இவரோட சுகத்துல ஏதாவது பிரச்சனை வர்றது, வீடு கட்டும் போது சிக்கலை ஏற்படுத்துறது, பதவி பட்டம் பெறுவதில் சில தடைகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான அமைப்பை கொடுத்தாரு. ஆனா அதே நேரத்துல 10ஆம் அவருடைய பார்வை பெற இடங்கள்லாம் பவரா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடுவார். 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது குழந்தைகள் வழியில சில தலைவலிகள், சிக்கல்கள், போலி கௌரவம், போலியா பெரிய மனுஷ தன்மையை வெளிப்படுத்துறது, அதனால சிக்கலை உண்டாக்குறதுங்கிற மாதிரி அமைப்பையும் தருவார். 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தேவையில்லாத கடனை உருவாக்கி விட்டுடுறது, எதிரிகளை உருவாக்கி விட்டுடுறது, வரட்டு கௌரவம், ஈகோன்னு சொல்லுவாங்க. இந்த ஈகோனால பிரச்சனைகளை உருவாக்குறதுங்கிறத 6ல குரு தருவார். 7ல் இருக்கும்போது மற்றவங்களோட பொருந்தி போக முடியாத தன்மை, வாழ்க்கை துணை விஷயத்துல முரண்பாடான பலன்கள், கூட்டாளி பங்காளி சமுதாய ரீதியான சிக்கல் இருப்பார்.
8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பெரிய நெகட்டிவ் இல்லை. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் போறதுங்கிற மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும். இது வந்து மோசமான வீடு அப்படின்னு அதை சொல்லிட முடியாது. நார்மலா லக்னத்துக்கு 8ல ஒரு தனக்காரகன் மறையிறதுங்கிற போது இங்கேயுமே பண விஷயத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாம போயிடுங்கிற மாதிரியான அமைப்பு. 9லயே குரு இருக்கிறதுங்கிற சிறப்பு தான், மறுக்க முடியாது. லக்னத்துக்கு 5லயும் 9லயும் குரு இருந்தா ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாலும் கூட இந்த ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய சில நிலைமைகளை கெடுக்கும் விதி அவருக்கு உண்டு. 10ஆம் வீட்டுல தனிச்ச குரு இருக்கும்போது கேட்கவே வேணாம். நிறைய ஜாதகங்கள்ல சொல்லியிருப்போம், பதவியில ஒரு திருப்தியற்ற தன்மை, வேலையில நிரந்தரமா இருக்க முடியாத நிலைப்பாடு, எதுலையுமே பொருந்தி போகாத அமைப்பு இதெல்லாம் கொடுப்பாரு. 11ஆம் இடமும் 8 மாதிரி தான், அவ்வளவு பெரிய நெகட்டிவ் இருக்காது, ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடும். 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மோட்சத்தை நோக்கி போக வைப்பார். ஆன்மீக சிந்தனைகளை அதிகப்படுத்துவார். ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாயிடுச்சுனாலே லௌதீக வாழ்க்கை பிடிக்காம போகும். அயன போகத்துக்கு எடுப்பார், தூக்கத்துக்கு எடுப்பார். தூங்க விடாம பண்ணக்கூடிய விதிகளும் இப்ப ஒவ்வொரு வீட்லையும் இவர் நல்லதை தரக்கூடிய ஒரு கிரகமாவே இருந்தாலும் இந்த 25% கெடுதல்ங்கிறது ஒழிஞ்சிட்டே இருக்கும். 75% குரு நல்லவர் தான், இதுல எந்த டவுட் இல்லை. ஆனா ஒரு 25% அவரும் நெகட்டிவ் பலனை தரக்கூடிய ஒரு ஜாதகத்துல கேன்சர் மாதிரியான வியாதிகளை டெவலப் பண்றது குரு. ஒபிசிட்டி ப்ராப்ளம் இன்னைக்கு பெரிய தலைவலியா இருக்கக்கூடிய ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, உடம்பை வீக்க பண்ணிக்கிட்டே போறது குரு பண்றது. இந்த நீர்க்கட்டிகள், பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்கக்கூடியது, உயிரணுக்கள் நீர்த்து போற தன்மை, இதுவும் குரு பண்ற ஒரு கூத்து. குரு வந்து இப்படி நெகட்டிவையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள். சில லக்னங்களுக்கு அவர் நேச்சுராவே வந்து நல்லது செய்ய முடியாத அமைப்புல கேந்திராதிபத்திய தோஷத்துலையும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலைகள்லையும் கொஞ்சம் கோளாறு. சொல்ல போனா 12 லக்னங்கள்லையும் குரு வந்து ஒரு ஈக்கு வச்சிருப்பார். எல்லா லக்னத்துக்கும் சூப்பர் அப்படின்ட்டு வந்துறாரு. உதாரணமா மேச லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அவரே விரையாதிபதி வரும், 12 கூட. ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதி வேலை பார்ப்பார். மிதுன லக்னத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பாதகாதிபதி. கடக லக்ன ஜாதகங்களுக்கு அவர் தான் குணாதிபதி, 6 கூடையவராக வேலை செய்யணும். சிம்ம லக்னத்துக்கு பாருங்க 8 கூடையவராக வேலை செய்யணும். கனி லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம், அதே கேந்திராதிபத்திய தோஷம் பாதகாதிபதி. துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியை செஞ்சே ஆகணும். இந்த விருச்சிக லக்னத்துக்கு மட்டும்தான் கெட்ட ஆதிபத்தியம் இருக்காது, 2, 5 கூடையவராக போயிடுவார். ஆனா அதே நேரத்துல 2ஆம் இடங்கிற பொது மாரகஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம். இதுல இவர் என்னன்னா பாதகத்துல உச்சமா இருக்கிறார். விருச்சிக லக்னத்துக்கு பாதகஸ்தானம் கடனம் 9ஆம் வீடு, அங்க உச்சமா வரும். தனுர் லக்னத்துக்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷம், 4ஆம் இடத்து அதிபதிங்கிற முறையில தன் லக்னாதிபதியாக இருந்தாலும் அங்க ஒரு இக்கு வைப்பார். மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 3, 12 கூடையவ ஆதிபத்திய விசேஷம் எல்லாம் போயிடும். கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 2, 11ங்கிற இடத்துல 2ஆம் இடங்கிற பொது மாரகஸ்தானத்துக்கு ஆதிபத்தியத்தை பெறுவார். இங்கேயும் பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு எப்படி பாதகஸ்தானத்துக்கு உச்சமா வரும், கும்ப லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார், ருணஸ்தானத்துல உச்சமா வர அப்படிங்கிற மாதிரி. மீன லக்னத்துக்கு திருப்பி அதே தான் கேந்திராதிபதி தோஷம். அப்ப 12 லக்னங்களுக்கும் எந்த கிரகமும் முழுசா நல்லவர் இல்லை, முழுசா கெட்டவர் இல்லைங்கிற இந்த விதியை குருவை வச்சே பொருத்திப்பாங்க. 12 லக்னங்கள்லயும் ஒரு இக்கு இருக்கும், அதுதான் அந்த 25% நெகட்டிவ். இதுல ரிஷபம், துலாம், மகரம், மிதுனம், கன்னி இந்த லக்னத்துக்கெல்லாம் சுத்தமா அவருக்கு ஆதிபத்திய விசேஷமே இல்லை, பெருசா ஒன்றும் யோசிக்க முடியாது. இதுல மகரத்துக்கு அவர் சம கிரகம்னாலும் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கரனுக்கும் எதிரி, மிதுனத்துக்கும் கன்னிக்கு அதிபதியான புதனுக்கும் எதிரிங்கிற போது இவங்களுக்கு கொஞ்சம் படுத்த தான் செய்வார். ஸோ ஒரு 25% நெகட்டிவ்ங்கிறது குருவுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் முழுமையான நல்ல கிரகம் தான், சுவர் தான், நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் தான், தனது பார்வை திறனின் மூலமாக மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவர், எப்பேற்பட்ட பாவிகளையும் தன்னுடைய பார்வையினால கட்டுப்படுத்தக்கூடியவர், இணைவனால வலுவை குறைய வைக்க, அவருடைய நெகட்டிவ் வலுவை குறைய வைக்கக்கூடியவர், நீச்ச கிரகங்களுக்கு வலிமையை தரக்கூடியவர்னு எல்லா சிறப்புகளும் இருந்தாலும் 12 லக்னங்களுக்கும் குரு என்கின்ற தனகாரகன் கொஞ்சம் கோளாறையும் சேர்த்து தான் செய்வார்ங்கிறத மறக்க முடியாது. இதுல நின்ற வீட்டை பால்படுத்தும் தன்மையில இருக்கிற ஒரு சூட்சுமத்தை சொல்லிடுறாங்க. பாவ வீடுகள்ல இவர் நின்றாருன்னா அந்த வீட்டை கெடுக்க மாட்டார். ஏன்னா அது ஏற்கனவே கெட்ட வீடு, இவர் ஒரு முழு சுவர். அதனால அந்த வீட்டை சரி பண்றதுலயே அவருடைய வலிமையும் சரியா போடும். உதாரணமா மேசத்துல குரு இருந்து அந்த வீட்டை கெடுக்க மாட்டார், சிம்மத்துல குரு இருந்து இந்த வீட்டை கெடுக்க மாட்டார், விருச்சிகத்துல குரு இருந்து அந்த வீட்டை கெடுக்க மாட்டார், மகரத்துல குரு இருந்து அந்த வீட்டை கெடுக்க முடியாது, ஏன்னா அங்க ஆல்ரெடி அவரே பவர் இல்லாம தப்பார். கும்பத்துல குரு இருந்தும் அந்த வீட்டை கெடுக்க முடியாது. இதெல்லாம் பாவ வீடுகள். அப்ப அந்த பாவ வீடுகள்ல குரு இருக்கும்போது அந்த வீட்டை எப்படி வலுப்படுத்தலாங்கிறது மாதிரி அவருடைய பவர்ஃபுல்லான நல்ல விஷயங்கள் செலவாயிடும். இயற்கை சுப வீடுகள்லயே போய் குரு உட்காரும் போதுதான் கொஞ்சம் அது ஏற்கனவே நல்ல சுபமான வீடு, இவரோ அதீத சுபர், இந்த ரெண்டும் சேரும் போதுதான் பிரச்சனையின் வலு கொஞ்சம் அதிகம். உதாரணமா தனுசுல உட்காரும் போது சொந்த வீடு
ஆட்சி மூலத்திரிகோணம். அப்ப இதுல தனியா குரு உட்கார்ந்தாருன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பார். லக்னாதிபதியா, லக்னத்துல ஆட்சி தானே அப்படின்னு யோசிக்கலாம். அதே நேரம் ஒரு மிதன லக்னக்காரங்க அது கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய வீடியோ. இந்த இடத்துல தனிச்ச குருவை விட பாவக்கோள்களின் பார்வையையோ இணைவையோ பெற்றுவிட்ட குரு தான் சிறப்பு. தனுசுல குரு இருக்காரு, தனிச்சிருக்காரு. ஒரு மிதன லக்ன ஜாதகம் கேந்திராதிபத்திய தோஷம், கடுமையான கேந்திராதிபத்திய தோஷம். ஆனா துலாத்துல உச்சம் பெற்ற சனி 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு, பிரச்சனையே இல்லை. மீனத்துல இருக்கிற சனி 10ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு, ப்ராப்ளம் சால்வ். இப்படி வந்துடும். கூடவே செவ்வாய் இருக்காரு, ப்ராப்ளம் இல்லை. அப்ப தனியா குருவை விட்ட அது சுபக்கோள்களின் வீடாக இருந்து மேற்கொண்டு சுபர்களும் அங்க சேர்ந்து அந்த வீடும் சுப வீடா போயிடுச்சுன்னா குரு கெடுக்கிற மாதிரி வேற யாரும் கெடுக்க மாட்டாங்க. அதனாலதான் குருச்சந்திர இணைவிலேயே பாருங்க 2ஆம் இடம் 7ஆம் இடத்துல இவங்க கடுமையான பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்கள். பணம் சம்பாதிக்கிறது, குடும்ப வாழ்க்கை, அதே மாதிரி திருமணம் நடக்கிறதுலேயே பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே பண்ணிடும். ஒரு கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்துல சூரியன் புதன் சுக்கிரன், லக்னத்துல சூரியன் புதன் சுக்கிரன், 7ஆம் இடத்துல குருச்சந்திரன், கல்யாணமே ஆகுது. அதீத ஒளி, பௌர்ணமி சந்திரன், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தோம். 29 வயசுல கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சு 36 வயசு வரைக்கும் எதுவுமே அமையாம அப்படியே விட்டுட்டாரு. கல்யாணம் வேணாம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 42 வயசு மேல ஆயிடுச்சு. அந்த குரு சந்திரன் 7ல உட்கார்ந்துட்டு இதுக்கு சூரியனோட பார்வை இருந்தாலும் அவர் பௌர்ணமி சந்திரன் போயிடுறாரு, ஃபுல் பவர். கூடவே ஆட்சி பெற்ற குரு, பத்ததுக்கு புதன் சுக்கிரன் 2 பேர் வேற பாக்குறாங்க. எல்லா வலிமையும் கிடைக்க 7ஆம் இடம் அதீத ஒளியாகி அது நேச்சுரலா இயற்கை சுவர் வீடாகவும் போகும்போது டோட்டலா வாசம். பெரிய அளவுல திருமணத்திற்கான முயற்சிகள்லாம் செஞ்சு பார்த்து தோத்து போயிட்டு திருமணமே ஆகாத ஒரு ஜாதகம். அதே மாதிரி ஒரு மேசலக்ன ஜாதகம் இருக்கு. குரு சந்திரன் 2ஆம் இடத்துல சுக்கரனோட கூடவே, லக்னத்துல சூரியன் புதனும் குரு சந்திரன் சுக்கிரன் 3 பேர் 2 எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. வருமானங்கிறதே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. அவரோட ஒய்ஃப் தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலையில இருக்காங்க. இவர் சும்மாவே இருக்காரு. கேட்டா எது போனோம், எல்லாரும் சம்பாதிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு வேதாந்தம் பேசுவார். காலைல எழுந்திரிச்சு கோயிலுக்கு போவாரு, சொற்பொழிவுக்கு போவாரு, பாட்டு கேட்பாரு, டிவி பார்ப்பாரு, எதுக்குமே போக மாட்டார். சம்பாதிக்கவே விடாம பண்ணிடுற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல அதீத ஒளி. ஸோ குரு சந்திரன் சேர்க்கையில சுப வீடுகள்ல இருக்கும்போது இந்த மாதிரியான சிக்கல்களும் கொஞ்சம் இருக்கும். ஸோ எங்கேயுமே ஜோதிட சாஸ்திரத்தின் அடி நாதம் என்னன்னா அதிக ஒளியும் அதிக இருளும் ஒரு ஜாதகத்தை கெடுக்கும். பாவக்கோள்கள் ஒன்று சேரும்போது அங்க அதிக இருளும், சுபக்கோள்கள் ஒன்று சேரும்போது அது அங்க அதிக ஒளியும். ஆனா அப்படி சேர்ற வீடு பாவ வீடா இருந்துச்சுன்னா அந்த ஒளி டைலூட் ஆயிடும். சுப வீடா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு தனுசு வீட்டுல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனுடைய தாக்கம் பெருசா இருக்காது, ஏன்னா அது ஒரு குருவோட வீடு. ஆனா அதுவே விருச்சிக வீட்டுல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தா தாக்கம் பெருசா தான் இருக்கும். இந்த வித்தியாசத்தில் குருவும் ஒரு 25% தீமைகளை கொடுக்கும் தன்மை கொண்டவர் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.